என்னாச்சு? கை நழுவி போயிடுச்சுல்ல? எனக்கு பதில் தெரியணும் பிரக்யா. நீ அண்ணன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. அண்ணன் உன் பேச்ச கேட்க விரும்பல, அதனாலதான் போயிட்டாரு. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு புரியவே புரியாதா பிரக்யா? என் அண்ணன் பின்னாடியும் ஏன் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்க? Why don't you carry it if we don't want you? ஏதோ ஓ நல்ல நேரமோ இல்ல எங்க கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல. நீ எங்க வீட்டுக்குள்ளயும் எங்களோட வாழ்க்கைக்குள்ளயும் ஒரு பெயிண்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க. அத பார்க்கவும் முடியாம உதறிட்டு போகவும் முடியாம. என்ன உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா உன்னை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்கிறது? இப்ப அண்ணனும் உன் கையில இருந்து நழுவிட்டு போயிட்டாரே. நீ வேணும்னு யாருமே நினைக்கல. None of us want you in our life. இந்த ஒரு விஷயம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. பின்னாடியே சுத்துற. எப்பவுமே இப்ப கூட அழுதுட்டு இருந்த கால்ல விழாத குறையா. You are begging பிச்சைக்காரி மாதிரி. Will you stop it? Why should I stop it? நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே பிரக்யா. நான் என்ன பார்த்தேனோ அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட நிலைமை என்னங்கறத உனக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன். இத நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ நீ கண்ணாடியே பார்க்க விரும்பலன்னு நினைக்கிறேன். என் அண்ணன் தான் சொல்லிட்டார்ல, he doesn't want in his life. அப்புறம் எதுக்கு அவர் பின்னாடியே திரும்ப திரும்ப அலைஞ்சிட்டு இருக்க? என்ன வாங்கிட்டு போறதுக்கு நீங்க வந்திருக்க? ஆலியா என்கிட்ட இப்ப உன்னோட வீண் பேச்ச கேட்க டைம் இல்ல. எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்கிட்ட ஏதாவது முக்கியமா சொல்லணும்னா அப்புறமா வந்து பேசு. உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அத நினைச்சுதானே உனக்கு ரொம்ப தலகணம் இருக்கு. ஆட்டிடியூட காமிச்சியே. அண்ணன் உன்னதான் வேணும்னாரு, உன்னதான் விரும்பினாரு. இப்ப அண்ணனே உன்னை கை கழுவிட்டும் போயிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? எல்லா ஆட்டிடியூடும் தேவையில்லாத சீன் ஆயிடுச்சு இல்ல பிரக்யா? சம்திங் ஐ விஷ் யூ நோ. அதாவது அண்ணன் உன்னோட வெத்த சீனை முன்னாடியே உடைச்சு எரிஞ்சிருந்திருக்கணும். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஐ ஸ்வேர் உன் நிலைமை என்னங்கறத நான் உனக்கு தெளிவா புரிய வச்சிருந்திருப்பேன். நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பேன் தெரியுமா? நீ ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்தவ, எப்பவுமே மிடில் கிளாஸ்ல தான் இருந்திருப்ப. மிஸ்டர் ஸ்வீட்டா, டெல் மீ ஒன் திங். உன்னோட காதலுக்காக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கெஞ்சிரியோ, திஷாவும் பூரப் கிட்ட இந்த மாதிரி தான் கெஞ்சிட்டு இருக்காளா? ஆஃப்டர் ஆல் பணம், கம்ஃபர்ட், லக்ஸுரி, இது எல்லாத்துக்காகவும் தான் நீங்க ரெண்டு பேரும். கெஞ்சறதுனால காதல் கிடைச்சிரோம்னா இந்நேரம் உன் காதல பூரா ஏத்திருப்பா. வாய மூடன் சொன்ன. பேசுறதுக்கு தைரியம் இருக்கும் போது கேட்கறதுக்கும் தைரியம் இருக்கணும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கும் உன்னோட பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்ததில்ல, இன்னைக்கும் கொடுக்க போறதில்ல. அபி எனக்கு பதில் சொல்றாரோ இல்லையோ, நீ இந்த மாதிரியே என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வை, உனக்கு கொடுக்க போற பதில்ல ஏன் முன்னாடி மட்டும் இல்ல வேற யார் முன்னாடி உன் முகத்தை காட்ட முடியாது. நீ பேசுற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்கிட்ட நான் பேச விரும்பல. உன்னால நல்ல விஷயம் பேச முடியலன்னா நல்ல விஷயத்த கேட்க முடியும்னு எதிர்பார்க்காத. முதல்ல குறைஞ்சபட்சம் உனக்கு உறவுன்னு ஒண்ணு இருந்தது, அதை காப்பாத்திக்க தெரியாம அதுவும் உன் கைய விட்டு போயிடுச்சு. உனக்கு என்ன பார்த்து பயம் இருக்கணும். இத்தனை நாளா எனக்கு இருக்க கோவத்தை உன் மேல ஒரேடியா காட்டிடுவனும் பயப்படணும். எல்லாம் உன்னோட தப்பு தான் ரிஷி. உன்னாலதான் நம்ம ஒன்னா இருக்க முடியல.
இது உன் தப்புக்கான தண்டனையா இல்ல நம்ம தலையெழுத்தா? நம்மளால ஒன்னாதான் வாழ முடியல, ஆனா சாகிறது நிச்சயமா ஒன்னாதான். நம்ம இல்லனாலும் நம்ம ஆத்மா நிச்சயமா ஒண்ணு சேரும். ரிஷியண்ணா, 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 சரிதம்மாக்கு காய்ச்சலா இருக்கு, மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் என் கூட வரீங்களா? அவங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியல. இப்படியே விட்டா காய்ச்சல் அதிகமாயிடும், அவங்க மூளையை கூட பாதிச்சிரும்ல. ரொம்ப பயப்படாதீங்க, வாங்க போய் பாப்போம். போலாம். இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க ஏன் என் காதலுக்கு எதிரியா இருக்காங்க? முதல்ல அந்த பிரக்யா, அப்புறம் இந்த ஆண்டி, அப்புறம் சஹானா, அதுக்கப்புறம் மது. யாருமே எங்களை ஒன்னா வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒன்னா சாகவும் விட மாட்டேங்கிறாங்க? நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு தேவையில்லாம என்னோட காதலை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் தேவையில்லாம அசிங்கப்படுத்தணும்? காதலனோட சேர்ந்து செத்தா அவனை நான் ஈஸியா அடைஞ்சிடலாம்ல. ரிஷி தானா சாக ஒத்துக்கவே மாட்டான். நான் தான் அவனை கொன்னு அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். பரவாயில்ல ஸ்வீட் ஆர்ட், திரும்பவும் தூங்குறதுக்கு நீ இங்க தானே வரணும். திரும்ப நீ தூங்க வரும்போது நான் உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிடுறேன். கூடவே நானும் உன்னோட அரவணைப்புல தூங்கிடுறேன். ஒருவேளை நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆனா ரிஷிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவனால எதுவும் செய்யவும் முடியாது, டிஃபெண்டும் பண்ண முடியாது. இந்த லைட் ஆஃப் பண்ணது யாரு? நான் ஆன் பண்ணிட்டு தானே போனேன். யாரு? ரிஷியண்ணா, காப்பாத்துங்க. ரிஷியண்ணா, என்னாச்சு? எலி ஏதாவது பாத்துட்டியா? எலி எதையோ பார்த்து பயப்படுற போல இருக்கு. ரிஷியண்ணா, மதுக்கா, நான் வரேன். யாராவது ஓடி வாங்க.
பாட்டி நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ரிஷியண்ணா மதுக்கா என்னாச்சு? என்னாச்சு? ரிஷியண்ணா ஒரு பையன் ஜன்னல் வழியா ஓடிட்டு இருக்கான். என்ன கொலை பண்ண வந்தான். மதுக்கா வாங்க வாங்கக்கா. நம்ம பிடிச்சிடலாம், நீங்க வாங்க வாங்க. அவனை நான் பிடிச்சிட்டேன், நீங்க வாங்கக்கா. வாங்க வாங்க. சொல்றதை கேளுங்கண்ணா. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கோ ரிஷி. நான் திரும்பவும் வருவேன். இப்ப முடிக்காத கதையையும் என்னோட காதல் கதையவும் முடிக்க வருவேன். எனக்கு ஏதோ திருடனாதான் இருப்பான் போல இருக்கு. உன்னை பார்த்து எங்க மாட்டிக்குவோம்னு நினைச்சு ஓடி போயிட்டான் போல இருக்கு. ஆமா, திருடனா. நான் எங்க அவனை புடிச்சிட்டு விடணும்னு என்ன அடிச்சிட்டு ஓடிட்டான். பொறுமையா தான் போடுறேன். மெதுவா பாட்டி, கட்டுங்கண்ணா. வெட்டு ஆழமா விழுந்திருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு பேண்டேட் போட்டிருக்கேன். டாக்டர் கிட்ட தான் போகணும். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். நீ எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, நீங்க குடிங்க. இல்ல பரவாயில்ல, நீ குடி. பக்கத்துல எப்படி வெயிட்டர் இருப்பானா? இல்ல, பார்ட்டில எப்படியும் வெயிட்டர்ஸ் இருப்பாங்க தான். கிடைச்சிடும். இட்ஸ் ஓகே. திஷா, நான் வந்து அதை வேணும்னு பண்ணல. அதாவது அந்த டான்ஸ் நான் வேணும்னு பண்ணல. எப்பவும் நான் தெரிஞ்ச உன்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண விட மாட்டேன். தெரியும். இந்த அளவுக்கு நீ ஏன் என்ன ஹேட் பண்ற? இதென்ன இப்படி கேக்குறீங்க? நேரடியாவே கேக்குறேன். இங்க பாரு திஷா, ஆலியா தான் அதெல்லாமே உன்கிட்ட சொன்னா. அதுக்காக நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பாயிடும். இங்க பாருங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களால நான் அப்செட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் உங்க ஒய்ஃப் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை சந்திக்க வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க சந்திக்கும் போதெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப பாருங்க, எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல நீங்க என்ன சந்திக்கிறது. திஷா, நீ இந்த விஷயத்தை வேற எங்கேயும் எடுத்துட்டு போற? நான் வேற எங்கேயும் இல்ல, அத முடிக்க தான் விரும்புறேன். இங்க பாருங்க, லைஃபை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண நான் விரும்பல. அது என்னோடதோ இல்ல உங்களோடதோ. நான் பிரக்யா அக்கா கிட்ட போகணும். இல்ல என்னோட வாழ்க்கைக்குள்ள நுழையணும்னு நினைச்சேன்னா என்னால உன்னை நிச்சயமா நிறுத்த முடியும். என்ன வேணா புரிஞ்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் பிளேம் பண்ணாத. நீ என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற, நீ என்ன புரிஞ்சுக்கிறன்னு எதுவுமே எனக்கு புரியல. நான் உனக்கு வேணும்னு எந்த இடைஞ்சலும் கொடுக்கல, புரிஞ்சுதா? அப்படியா? இடைஞ்சல் கொடுக்க நினைக்கல. ஆனா எப்ப பார்த்தாலும் என் புருஷக்கிட்டே வந்துட்டு இருக்கே, அதுக்கு முயற்சியும் செய்றியே. You know what coming you think about it? உனக்கு உண்மையிலேயே ஒரு புருஷனும் பணமும் ஒன்னா வேணும்னா யாராவது ஒரு பணக்கார பிசினஸ் மேன ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுக்கு உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. I will help you find one, but don't you dare look at my husband. Stay away from Pooram. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா புரிஞ்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் பிளேம் பண்ணாத. எனக்கு என்னன்னு சொன்ன? I need a man in my life. நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் இவ்ளோ வருஷம் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். சரி விடு, இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி பேசினா என்ன நீ என்ன பண்ணுவ? பூரப் கிட்ட சொல்லுவியா ஆலியா இப்படி பேசினா அப்படி பேசினான்னு? தோள் மேல சாஞ்சு அழுவியா? I am sure ஒரு ஹக்காவது உனக்கு கிடைச்சிடும். நான் உண்மையதான் சொல்றேன். இந்த மாதிரி சீப்பான ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஏன் புருஷனை ஓம் பக்கமா நீ இழுக்க பாக்குற. ரைட்? ரைட். அந்த மாதிரி சீப்பான விஷயங்களை பூரப நான் திரும்பவும் அடையறதுக்காக தான் பண்றேன். உன்கிட்ட இருந்து அவரை பறிச்சுக்கிறதுக்காக தான் பண்றேன். நீ தானே இப்ப சொல்லிட்டு இருந்த ஐ நீட் a man in my life. அப்படின்னா பூரப விட சிறந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு, அவரையே கட்டிக்கலாம்ல. I will snatch him away from you. கேட்கணும்னு நினைச்சதை கேட்டாச்சா? தனக்கே தன்னுடைய உறவு மேல நம்பிக்கை இல்லாத போது அடுத்தவங்களை பிளேம் பண்ண கூடாது. நீ உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்காததுக்கு என்ன காரணம் காட்டாத. கைக்குள்ள போட்டுக்கிறத பத்தி நீ பேசுறியா?
காய்க்குள்ள போட்டுக்கிறத விட நீ விரும்பின ஒருத்தரை உன்னால தக்க வச்சுக்க கூட முடியலையே. விஷா, நான் சொல்றது கேளு, போகாத விஷா. இது நானே தான், அதாவது நீ. ஆலியா நான் தான். ஆஃப்டர் ஆல் இப்ப ஆலியாவுக்கு ஆலியாவால மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அதாவது அவளோட கையில இருக்கிற பூர மணல் மாதிரி நழுவிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப எந்த ஏக்கம் பூரவோட கண்ணுல தெரிய ஆரம்பிக்குதோ அது ஏன் கண்ணுலயும் தென்படும். அவர் திஷாவுக்காக ஏங்குறாரு, நான் பூரப்புக்காக ஏங்குவேன். அவர் என் பக்கத்துலதான் இருக்காரு, ஆனா என் கூட இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? அது பூரப அடையறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ண? உன் பக்கத்துலதான் இருக்காரு, ஆனா உன் கூட இல்ல, ரைட்? அப்ப நீ அவரை உன் பக்கத்திலேயே வச்சுக்கணும். உன்னை விட்டு தள்ளி போக விட்டுட கூடாது. அவன் கூடவே இருக்கிறதுக்காக நீ ஏன் என்ன வேணாலும் பண்ணக்கூடாது? பூரப்ப அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க இருந்து கிளம்புற விஷயத்த சரிதாமா கிட்ட போன் பண்ணியாவது சொல்லிடணும். ஏன் தான் இப்படி ட்ரிங்க் பண்ணி டிரைவ் பண்றாங்களோ தெரியல. எப்படி இடிச்சு போறாங்க பாரு. கார் தானே. போன கொடு. யார் அது? வா போய் பாப்போம், சீக்கிரம் வா. அம்மா, திஷா, சித்தி. திஷா, திஷா. ஏய் நிறுத்து, வண்டி நிறுத்து. ஏய் நிறுத்து. திஷா ப்ளீஸ் எழுந்துரு. திஷா, திஷா ப்ளீஸ், திஷா எழுந்துரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். என்னாச்சு? ஆக்சிடென்ட். ஒரு கார் அவள மோதிட்டு போயிடுச்சு. இவளுக்கு ரொம்ப அடி. தலங்க. இங்க என்ன கூட்டம்? ப்ளீஸ், ஆக்சிடென்ட் ஆயிடு. டாக்டர் கூப்பிடுங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஹாஸ்பிடல் போலாம். அம்மா, சித்தி. அம்மா, எங்க என்னாச்சு? நீங்க வீட்டுக்கு போங்க. கிளம்பி வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். இல்லம்மா, எப்படி விட்டுட்டு போக முடியும்? சித்தியோட நிலைமை ஒண்ணால அவளுக்கு அடிபட்டுக்கு. நான் ஹாஸ்பிடல் போறேன். ரச்சி சஹனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? பிரியா, நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால என்ன? தப்புதான் நடந்துருச்சு. டாடி எப்பவுமே சொல்லுவாரு, தப்பு நடக்கிறது சகஜம்தான். நீங்க கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. ஐ திங்க் என்ன போலீஸ் கூட்டிட்டு போயிடும். போலீஸ் எதுக்காக உங்களை கூட்டிட்டு போகும்? கண்டிப்பா என்ன போலீஸ் பிடிச்சிரும். இல்ல அதெல்லாம் நடக்காது. நீங்க முதல்ல எந்திரிங்க. என் கூட வாங்க. பாத்து வாங்க ப்ளீஸ். என் கூட வாங்க. என்ன பிடிச்சுக்கோங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இது ஆக்சிடென்ட் இல்ல. அவங்க இடிச்சிட்டு ஓடி போயிருக்காங்க. கீழே விழுந்தவங்க என்னோட சித்தி சார். அதோட என் சித்தி இடிச்ச காரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அதாவது நான் போட்டோ எடுத்திருக்கேன் சார். பாருங்க சார். சார் ப்ளீஸ் இந்த ஆளை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்னொன்னு இருக்கு பாருங்க
சார் ப்ளீஸ் அவங்கள ட்ரேஸ் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். இந்த அவங்க நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த காரோட நம்பரை வச்சு இந்த கார் ஓனர் நாங்க பிடிச்சிருவோம். இந்த காரை யார் ஓட்டுனாங்களோ அவங்களை நாங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. அது எப்படி அவன் தப்பிச்சு ஓடுவான்? கண்டிப்பா அவனை பிடிச்சிருவாங்க. பிராச்சி, எப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்க பாரு. இவங்க எல்லாம் கார்ல உட்கார்ந்து போனா ரோட்ல போறவங்கள மிருகங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களை இடிச்சிட்டு பயந்தாங்குழி மாதிரி ஓடிட்டாங்க. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அங்க சித்தி என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. அங்க போனதா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். பிராச்சி, சித்தி வேண்டான்னு சொல்லிருக்காங்களே, அங்க போனோம்னா உன்னை அப்புறம் ஏதாவது சொல்ல போறாங்க. அப்புறம் எதுக்காக சித்தியை நம்ம இன்னும் டென்ஷன் பண்ண சொல்லு. இங்க பாரு, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும். சித்தி குணமாயிடுவாங்க, நீ டென்ஷன் ஆகாத. அவங்க நல்லபடியா ஆயிடுவாங்க. டாக்டர், டாக்டர் அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அட்மிட்லாம் பண்ண வேண்டாம்ல? 2-3 நாளைக்கு இங்க தான் இருக்கணும். தலையில இன்ஜூரியா இருக்கு. பட் டோன்ட் வரி, அவங்க குணமாயிடுவாங்க. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் திஷாக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னா, திஷாக்கு நீங்க ஸ்டிச்சஸ் போடும்போது அவளுக்கு வலிக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. யூ டூ த பெஸ்ட். நீங்க அவங்களோட ஹஸ்பண்டா? ஆமா, நான் திஷாவுடைய ஹஸ்பண்ட் தான். நீங்க பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பாசம், இவ்வளவு கன்சர்ன் தனக்கு சொந்தமானவங்க தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நானே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், நீங்க தான் அவருடைய ஹஸ்பண்டான்னு கேட்டப்போ அக்கா நானும் திஷாவும் டாக்டர் கேட்டதுக்கு நான் அப்படிதான் சொல்ல வேண்டியதா போச்சு. நீ தப்பா எதுவும் சொல்லல. உன் மனசு என்ன சொல்லுச்சோ அததான் நீயும் சொல்லிருக்க. நாம யார்கிட்ட பேசுறோம், எங்க நிக்கிறோம், எது ரியல் எது ரியல் இல்லன்னு மைண்டுக்கு தெரியும். ஆனா இதயத்துக்கு தெரியாது. நம்ம மனசுக்கு அது என்ன நினைக்குதோ அதை சொல்ல தெரியும். அத கண்ணாலேயோ இல்ல வார்த்தையாலேயோ வெளிப்படுத்தும். இட்ஸ் ஓகே. அக்கா புரப், வா வந்து உட்காரு, வா. புரப், இங்க பாரு, உன் மனச நீதான் தேத்திக்கணும். இந்த மாதிரி வேதனைப்படக்கூடாது. எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு புரப். எவ்வளவு நாளுக்கா வெயிட் பண்றது? 20 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது போது. இனிமேல் என்னால வெயிட் பண்ண முடியாது. எதுவும் சரியாகும்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம போயிடுச்சு. எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, எல்லாமே கையை விட்டு நழுவி போற மாதிரி இருக்கு. லைஃப் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. தனிமையை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணலக்கா. புரப், நீ இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கோயே. துக்கத்தை தாங்கிக்கிற சக்தி உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவன் நிறைய துன்பங்களை கொடுப்பான். இதுக்கு மேலேயே என்னால எது தாங்கிக்க முடியாதுக்கா. சோர்ந்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத புரப், எல்லாம் சரியாயிடும். நீங்க இதை நம்புறீங்களா? நான் ஆலியா மெஹ்ரா கண்ணா. நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? எங்க அத்தை எதுக்காக உங்க கூட வரணும்னு சொல்லுங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணல. நான் பேசிட்டு இருக்கேன்ல ரியா. ஸ்டேஷனுக்கு நீங்க எதுவுமே பண்ண. ஷட் அப். உங்க கூட எங்கேயும் வர மாட்டாங்க. ரியா, அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் நடுவுல பேசுற? ஓகே ஓகே, கொஞ்சம் அமைதியா இரு. சொல்லுங்க, என்னாச்சு? நீங்க திஷாங்கிற ஒரு பொண்ண உங்க கார்ல ஹை ஸ்பீட்ல வந்து மோதி இருக்கீங்க. அப்புறம் அங்க இருந்து நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க. இது ஹிட் அண்ட் ரன் கேஸ். சோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? திஷா சிங்கா? ஆமா. தாசி, நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். திஷா சிங்கா உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா அவங்கள ஆலியா கண்ணாக்கும் தெரியும்ல.
தெரியும். ஆனா அவ எதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணணும்? தெரிஞ்சதால தானே இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு. What do you mean by that? அத நான் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல புரிய வைக்கிறேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. யாத்தே எதுமே பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எங்க அத்தைய விட்டுருங்க. மேல கை வைக்காதீங்க. Don't touch me. இங்க பாருங்க, நீங்க கோஆபரேட் பண்ணலனா அப்புறம் உங்களுக்கு எதிரா நாங்க ஹார்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். நாங்க இங்க உங்களை ரெக்வெஸ்ட் பண்றதுக்காகலாம் வரல. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். விளங்க மாட்டேங்க. அத்தை யாருமே தொடக்கூடாது. என்ன பண்றீங்க நீங்க? வேணாம் விட்டுருங்க. ரியா அவங்கள விடுங்க. ரியா சொல்றல சொல்றத கேளு ரியா. ரியா எங்க அத்தை யாரும் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அத்தை கிட்ட யாரும் வராதீங்க. சொல்லி இவங்களுக்கு புரிய வைங்க. எங்க வேலையில இவங்க தலையிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கும். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஐ எம் ரியலி சாரி. பாவம் அவ சின்ன பொண்ணு. அவளோட அத்தையை அரெஸ்ட் பண்றத அவளால பார்க்க முடியல. அதான் இது அவளோட குழந்தைத்தனம். ஐ எம் ரியலி சாரி. அவங்க ஒன்னும் குழந்தை இல்லங்க. எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதா? இவங்க மருமகளை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல? டெய்லி ரோட்ல எவ்வளவோ ஆக்சிடென்ட் ஆகுது. அது எல்லாத்துக்குமே டிரைவர் தான் காரணம்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஒருவேளை அது இவங்க தப்பு இல்லன்னா அவங்க அங்க நின்னு இருப்பாங்க. இவங்க திஷாவை அவங்க காரால அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க காரை கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடிட்டாங்க. அப்படி பாக்காதீங்க ஆலியா கண்ணா. உங்களுக்கு எதிரான ஐ விட்னஸ் ஒன்னு எங்க கிட்ட இருக்கு. நீங்க அங்க இருந்து போகும்போது அந்த ஐ விட்னஸ் உங்களோட வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த நம்பரை வச்சு நாங்க இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். அப்போதான் அது உங்க காருன்னு தெரிஞ்சது. அப்புறம் அந்த ஐ விட்னஸோட பேரு மிஸ் பிராச்சி. பிராச்சி? பிராச்சியா? இவதான் அந்த பொண்ணா? ஆமா. இவ போய் சொல்லுவா. இவதான் உலகத்திலே பெரிய பொய்க்காரி. இது எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவ பேச்ச நம்பாதீங்க இங்க பாருங்க, ப்ளீஸ். அமைதியா இருங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க. அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நான் போய் லாயரை பாக்குறேன். அவர்கிட்ட சொல்லி ஆலியாவை வெளியே எடுக்கிறதுக்கான வேலையை நாம பார்க்கலாம். ட்ரஸ்ட் மீ, நான் செய்யறேன். நோ விக்ரம் அங்கிள், பெயில் எல்லாம் எடுக்க வேண்டாம். பெயில் எடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? தான் செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். ஆனா இங்க எந்த கிரைமுமே நடக்கலையே. இது எல்லாமே அந்த பிராச்சி செஞ்சதுதான். ப்ளீஸ் யூ ட்ரஸ்ட் மீ. என் அத்தை அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க கனவுல கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஐ நோ இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த பிராச்சி தான் பண்ணிருக்கா. எனக்கு நல்லா தெரியும். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டா. நோ, அவ செஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. You know what I'm going to do? அவளுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அவ அத்தை கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவளை என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். இது அவ லைஃப்ல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. நான் என்ன பண்ணுவேன்? நான் அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவேன். அங்க போய் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். அவ வேணும்னு தான் இந்த மாதிரி பழிய போட்டா நான் சொல்ல வைப்பேன். அவளை நான் கிழிச்சு எரிய போறேன். அவளுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். உங்களுக்கு தெரியாது நான் அவ மேல கொலை வெறியில இருக்கேன். நான் அவளை விட மாட்டேன். நோ, நான் அவளை விட மாட்டேன். நோ பேபி, நோ ப்ளீஸ் just calm down. செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா அவங்க அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அத்தைய பத்தி. என்னாச்சு? உங்க கையில ஏதாவது ஆயிடுச்சா? என்னாச்சு? எதுவும் கேட்காத பிராச்சி. இன்னைக்கு இங்க பெரிய பிரச்சனை வந்துருச்சு. உனக்கு தெரியுமா? ஒண்ணு, சரிதாமாவுக்கு ஜுரம். அப்புறம் இந்த மாத்திரை சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால ரிஷியானாவை கூப்பிடுறதுக்கு அவர் ரூமுக்கு போனேன். அப்புறம் அவர் தான் கட்டாயப்படுத்தி மாத்திரை கொடுத்தாரு. அவங்க அவர் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு நான் சாப்பாடு எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். நான் அப்ப சத்தம் போட்டேன். அப்புறம் ரிஷி அண்ணா ரூமுக்கு வந்தாரு. அவன் என்ன கத்தியால குத்திட்டு போயிட்டான். யார் அது? திருடனா? நீங்க அவனை பாத்தீங்களா? அதான் இல்லையே, இருட்டுல அவன் முகமே எனக்கு தெரியல. நாம உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க. அது நான் போன் பண்ணிட்டேன். அது சரி, பிராச்சி பிரக்யா எப்போ வருவா? அட உன்கிட்ட தான் நான் கேக்குறேன், எப்போ பிரக்யா வருவா சொல்லு. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது வந்துருவாங்க. நானும் சஹானா இருக்கோம்ல, ஏதாவது வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்க, சரியா? அட இங்க பாரு, எனக்கு ஜுரமா இருக்கு, இவளுக்கு என்னடனா அடிபட்டுடுச்சு. இந்த மாதிரி சமயத்துல அவ இங்க இருக்கணும் இல்லையா? நான் இப்பவே வரேன். பாட்டி, நீங்க வாங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சொல்றத கேளுங்க. வா.
பாத்து வாங்க. நீ இப்பவே என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வா. யார் கிட்ட மன்னிப்பு கேளு, அவங்கள ரிலீஸ் பண்ணு. ரியா நீ என்ன பண்ற? ஸ்டாப் இட் ரியா. No, I'm not going to stop it. நீ இப்ப என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வர, நீ தெரியாம ரிப்போர்ட் எழுதிட்டேன்னு சொல்லணும். நீ ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இந்த உலகத்தை பார்க்கவே மாட்டியா? உன் காலேஜ் அட்மாஸ்பியரை தாண்டி, உன் வீட்டை தாண்டி, உன்னை தவிர நீ மத்தவங்கள பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டியா? ரியா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும், நீ என்ன கத்துனாலும் எல்லாரும் நீ சொல்றத கேட்கணும்னு நினைக்கிறியா? எதுக்காக நீ சொல்றத கேட்கணும்? என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறல? சரி வா, நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தாலும் உன்கிட்ட இப்ப என்ன சொன்னனோ அததான் அங்கேயும் சொல்லுவேன். ஏன் சித்திய உன் அத்தை கார்ல இடிச்சிட்டு அங்க இருந்து பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. You shut up. Shut up. என் அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் பாரு. அப்ப என் சித்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் அத்தைக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறியே, ஏன் ஃபீலிங்ஸை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு ஏன் புரியல? என் சித்தி அப்படி ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? இங்க பாரு ரியா, மறுபடியும் சொல்றேன், அவங்க உன் அத்தைங்கிறதுனால அவங்களுக்கு அகைன்ஸ்டா நான் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுக்கல. என் சித்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுனவங்க மேலதான் நான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். உங்க அத்தைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என் சித்திக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அங்க நடந்தது ஒரு கிரைம், அதை என்னால தடுத்து நிறுத்த முடியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆர் நீ திரும்ப வாங்க சொன்னா, நீ இல்ல வேற யார் வந்து சொன்னாலும் நான் திரும்ப வாங்க மாட்டேன். அவ்வளவு என் மெஹரா சார் சொன்னாலும் வாங்க மாட்டேன். உனக்கு தெரியுமா, இந்த விஷயம் மெஹரா சார் தெரிஞ்சா நான் செஞ்சது கரெக்ட் தான், நான் எந்த தப்பு செய்யலன்னு அவரு கண்டிப்பா என்ன பத்தி புரிஞ்சுப்பாரு. பிராச்சி, அவங்க என்ன உனக்கு சொந்த சித்தியா? அதனால என்ன ரியா? நோ நோ, ஜஸ்ட் ஆன்சர் டு மை டேம் क्वेश्चन. அவங்க என்ன உனக்கு சொந்த சித்தியா சொல்லு. இல்ல, என் அம்மா அவங்கள தங்கச்சியா நினைக்கிறாங்க, அதனால அவங்க என் சித்தி. என்னோட அத்தை எனக்கு சொந்த அத்தை. We are blood related and you should know one thing. No matter what, blood come first. அதனாலதான் தயவு செஞ்சு உன்கிட்ட கேக்குறேன், அந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. எல்லாருமே பிளட் ரிலேட்டடா இருந்துட்டா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுரியா. இந்த உலகத்துல கொஞ்சமாவது எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கன்னா அவங்க ரத்த சம்பந்தத்தை விட நட்பை மதிக்கிறாங்க. And thank God. நல்ல வேளை உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்ல. மனசளவுலயும் சரி, ரத்த உறவுலயும் இல்ல. நீங்க எல்லாம் உறவுகளை வச்சு ஆதாயம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படி ஆதாயம் தேடுறவளா இருந்தா நான் இப்பவே வந்து எஃப்ஐஆர் திரும்ப வாங்கியிருப்பேன். அப்படின்னா நீ உன் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டேன், என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேல்ல? முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவ பிராச்சி, ரொம்ப கஷ்டப்படுவ. நீ தப்பு பண்றவங்க தான் வருத்தப்படுவாங்க, தப்பான ஆளுங்களால இல்ல. நீ என்ன பண்ணிருக்க ரியா? நீ என்ன பண்ணேன்னு கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணியா? என் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு எல்லாரையும் சத்தம் போட்ட, மறுபடியும் செஞ்சு அரைஞ்சிருவேன். நான் ஒண்ணு உனக்கு தங்கச்சி இல்ல. நீ ஒரு அரை அரைஞ்சா நான் 2 அரை அரைவேன், அதுக்கு தயாரா இருந்துக்கோ. தண்டனை அனுபவிக்க போறது என் அத்தை கிடையாது, நீ தான் அனுபவிக்க போற, அதுக்கு தயாரா இருந்துக்கோ. Hey Ria, how are you? அப்புறம் நீ இந்தியா நம்பர்ல இருந்து ஏன் ஃபோன் பண்ற? ஏன்னா டாட், நான் இந்தியால தான் இருக்கேன். நான் இன்னைக்கு தான் திரும்பி வந்தேன். நீ எதுக்கு முன்னாடியே சொல்லல? நான் உன்கிட்ட டாட், அத்தைக்கு உங்க ஹெல்ப் வேணும். Hey Ria, what happened? ஆலியாக்கு என்னாச்சு? அத்தை ஆக்சிடென்ட் பண்ணதால அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. What? ஆமா டாட், அந்த திஷா இருக்காங்கல்ல, அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கூட நம்ம ஈவென்ட்க்கு வந்தாங்கல்ல டாட். ஆலியா திஷாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாளா? அப்புறம் பிராச்சி அவங்களுக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. பிராச்சி கிட்ட பேசி எப்படியாவது கேஸ வாபஸ் வாங்க சொல்லி பேசின டாட். ஆனா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. நம்ம அத்தைய வெளியே கொண்டு வர முடியும், அவங்கள வெளியில கொண்டு வர முடியும். ஆனா அவங்க மேல இருக்கிற அலிகேஷனை எப்படி போக்க முடியும்? அவங்க மேல இருக்கிற ரெபுடேஷன் போயிடுமே. ப்ளீஸ் டாட், இந்த பெயில் எல்லாம் வேண்டாம். நீங்க எப்படியாவது பிராச்சிக்கு போன் பண்ணி பேசுங்க டாட். அவகிட்ட எப்படியாவது கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க டாட். பிராச்சி என்ன சொன்னா? பிராச்சி என்ன சொல்றனா, அது ஹிட் அண்ட் ட்ரங்கன் கேஸ். அந்த கேஸ் அவ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதாவது அவ என்ன சொல்றானா, அத்தை ஆக்சிடென்ட் பண்ணல, வேணும்னு தான் அவங்கள இடிச்சிருக்காங்கன்னு சொல்றா. திட்டமிட்ட ஆக்சிடென்ட்னு சொல்றா. அதாவது கார்ல திஷாவை இடிச்சிட்டு அவங்க ஓடிட்டாங்கன்னு சொல்றா. இததான் அவ சொன்னா டாட். என் அத்தைய அவ பழி வாங்கணும்னு நினைக்கிறா டாட். ப்ளீஸ் டாட், அத்தைக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அவ ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆலியா வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும், ஏன்னா அவ ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணிருக்கா. இப்ப மறுபடியும் அதே தப்பு பண்ணிருக்கா. அவ கோபத்துல என்ன வேணாலும் செய்வா. ஹலோ ஹலோ டாட். டாட்
ஹலோ பிரியா, ஒருவேளை பிராச்சி சொல்றது உண்மையா இருக்கலாம். அது உண்மையா கூட இருக்கலாம். டாட், யூ நோ வாட், ஐ அம் சாரி அண்ட் பை. ஹலோ ஹலோ. பிராச்சி எனக்கு முன்னாடி டாடிக்கு போன் பண்ணி அவரை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. அத்தை எந்த தப்புமே செய்யல, எல்லாமே இந்த பிராச்சி தான் பண்ணிருக்கா. ஐ ஹேட் யூ பிராச்சி. அபி, நீ வந்துட்டியா? திஷாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? அதுல நான் உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதான் அப்புறமா சொல்லலாம்னு. உனக்கு என்ன பைத்தியமா? இதுல தொந்தரவு பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது அவசியம் என்ன சொல்லு, நான் இப்பவே வரேன். இல்ல இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா ஐ வில் கால் யூ, ஓகே? இங்க பாரு, ஹெஸ்டேட் பண்ணாத. எது தேவைனாலும் என்கிட்ட சொல்லு. திஷாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ரியா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா. ஹலோ ஹலோ அபி, உன்னுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ ஹலோ அபி. ஷிட், போன்ல பேட்டரி வேற டெட் ஆயிடுச்சு. வேர் இஸ் மை சார்ஜர்? நாட் ரீச்சபிள்னு வருது. ஆனா திஷாக்கு நடந்த ஆக்சிடென்ட் அபிக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இவங்க எந்த அடிப்படையில உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு இவங்க எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணலையா? யாரோ கேஸ் கொடுத்தாங்களா, உடனே எஃப்ஐஆர் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? யூ நோ ஒன் திங், இவங்க யார்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க யார்கிட்ட இருந்து பணம் வாங்குனீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. இவங்க கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, வெளியே போக சொல்லுங்க. இல்லனா இவங்க மேல நான் கேஸ் போட்டுருவேன். வாய் மூடுறியா? என்னால அமைதியா இருக்க முடியாது, ஏன்னா நான் சொல்றது உண்மை. அப்புறம் உங்களுக்கு நான் ஒன்னு உனக்கு சொல்றேன். நான் இப்போ லாஸ்டா வார்னிங் தரேன். திரும்பவும் நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, என்னையும் நீ ப்ளேம் பண்ணனா அதுக்கப்புறம் நான் உன் மேல என்ன பண்ணுவீங்க? ரியா, வாய மூடு. யாருக்காகவும் இல்லனாலும் எனக்காகவாவது வாய மூடு ப்ளீஸ். ஹலோ இன்ஸ்பெக்டர், இவர்தான் எங்களோட லாயர். உட்காருங்க. எங்க கிட்ட மிஸ்ஸஸ் ஆலியா கண்ணாவோட பெயில் ஆர்டர் இருக்கு. இந்த நேரத்துல எப்படி பெயில் கிடைச்சது? ஸ்பெஷல் பெர்மிஷன்னால கிடைச்சது. நான் ஆலியா கண்ணாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக பணம் வாங்கிட்டேன்னு நீ என் மேல பழி சொன்னல. ஆனா இப்ப இவங்களை ரிலீஸ் பண்ண இன்னொருத்தவங்க பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்றேன், நீங்க என் கிளைண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அவங்க ஃபேமிலி கிட்டயோ இப்படி பேசுறது முறையில்ல. அட விடுங்க சார், பேசட்டும். மிரண்டுட்டாங்க. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க, இவ்வளவு ஈஸியா வெளியே எடுத்துட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க. கான்ஸ்டபிள், அவங்கள வெளியே விடுங்க. ரியா, நாளைக்கு நம்ம தேங்க்ஸ் விக்ரம். ஓகே, யூ வெல்கம். வா போலாம். வக்கீல் சார், மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்களே இவர்கிட்ட பார்த்து பேசி முடிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். நான் கார்ல வெயிட் பண்றேன். ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. நான் லைஃப்ல ரொம்ப மோசமா வெறுத்தது அந்த பிரக்யாவை மட்டும்தான். இப்ப இந்த பிராச்சி நியூ எடிக்ஷன் மாதிரி வந்திருக்கா. பிரக்யோட லைஃப்ல நான் எப்படி விளையாடினேனோ அதே மாதிரி நான் பிராச்சியோட லைஃப்லயும் பண்ண போறேன். உன்னை ஏதாவது பண்ணுவேன் பிராச்சி. பிரச்சனை எனக்கு மட்டும் இருந்தப்போ நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இந்த தடவை நீ அத்தையை கஷ்டப்படுத்திருக்க. திஷா, தேங்க் காட் நீ முடிச்சிட்ட. என்னாச்சு திஷா? ஏதாவது பெயின் இருக்கா? நான் டாக்டர் கூப்பிடவா? பூரப் நேத்து ராத்திரில இருந்து இங்கதான் இருக்கான். நான் உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. முன்னாடி உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருந்தாரோ அதே அக்கறையை இப்பவும் வச்சிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனது என்னமோ உனக்குதான், ஆனா அதோட வலி அவனுக்குதான். உனக்கு ஏற்பட்ட இந்த ஆக்சிடென்ட்னால அவன் மனசளவுல ரொம்ப பாதிச்சிருக்கான். இப்ப நீ முழிச்சிருக்கிறத பார்த்தா அவனோட வேதனை குறையும். How are you feeling? டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Yes, sure. என் மேல உனக்கு எந்த கோவம் இல்லையே? இப்ப இல்ல. தலையில பயங்கரமா அடிபட்டுடுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். காயம் பட்டுடுச்சுல்ல.
திஷா, நான் சரிதாமா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பிராச்சியும் ரொம்ப டென்ஷனா இருப்பா. அக்கா நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஐம் ஓகே. எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சரிதாமாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்க, நீங்களும் வீட்டுக்கு போங்க. நான் நல்லா இருக்கேன். நான் இங்க வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இங்க ரித்திக் இருக்கான்ல, தேவைப்பட்ட அவங்கள வர சொல்றேன். பாத்துக்கோ, ஏதாவது தேவைன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. யா, தேங்க்ஸ். டேக் கேர். ஹலோ. திஷா எப்படி இருக்கா? திஷா நல்லா இருக்கா. இன்ஃபேக்ட் நான் இப்பதான் வீட்டுக்கு போறேன். வீட்டுல ஆலியா அப்செட்டா இருப்பா. நேத்துல இருந்து நான் அவளுக்கு போனும் பண்ணல, நான் எங்க இருக்குன்னு சொல்லவும் இல்ல. வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியல. நீ என்ன சொல்ற புறப், உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து ராத்திரி ஆலியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திஷாவை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. வாட்ச்? ஆலியாவை ரிலீஸ் பண்றதுக்காக ரியா எனக்கு கால் பண்ணா, ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னா. நீ தான் ரிலீஸ் பண்ண நினைச்ச? இல்ல இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. அப்புறம் அபி, உனக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆலியா வண்டி ஓட்டினா கண்டிப்பா அவ ஆக்சிடென்ட் பண்ண மாட்டானே. அதனாலதான் நான் அவளுக்கு உதவி பண்ணல. அவ இத வேணும்னே தான் செஞ்சிருக்கா. ரியா அவளை ரிலீஸ் பண்ண சொல்லி சொன்னா, பட் ஐ டிடன்ட் டு இட். ஒருவேளை ரியா தான் ரிலீஸ் பண்ணிருப்பா. ஆலியா செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அப்புறம் நீ எப்ப வர? இன்னைக்கு ராத்திரி. சரி, நீ வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசுவோம். ரிஷி, மது அக்காவை உன்னோட ரூம்ல வச்சுதானே அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் மது அக்கா யாரோ பையன்னு சொன்னாங்க. நீ என்ன நினைக்கிற? அது ஏதாவது பையனா இருக்குமா இல்ல பிரியங்காவா இருக்குமா? இப்ப என்னோட பிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுவும் என்னோட பேரோட. இப்ப சித்தப்ஸ்க்கு பிரஷர் அதிகமாகும், ரிஷி அரெஸ்ட் ஆவான். உன்னால நான் இந்த சின்ன லாட்ஜ்ல நோந்துகிட்டு இருக்கேன், ஆனா நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, அதான் உன் வேலைக்காரி வந்தனால நீ தப்பிச்சிட்ட. இல்லன்னா நான் உன்ன நிரந்தரமா தூங்க வச்சிருப்பேன். ஆனா எந்த உலகத்துல ரிஷி இல்லையோ அந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன். நீ செத்ததும் நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஆனா நான் இப்போ உயிரோட இருக்கேன். பாவம் டென்ஷன்ல சித்தப்ஸ் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்ல முடிஞ்சா ரிஷியை அரெஸ்ட் பண்ண சொல்லி நீங்க என்னோட நியூஸ படிங்கன்னு சொல்லிருப்பேன். பட் வெயிட் a minute. என் டைரி எங்க இருக்கு? ஒருவேளை என்னோட டைரி சித்தப்ஸ் கையில கிடைச்சிருந்தா ரிஷிக்கு நேரம் தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அப்ப சித்தப்ஸ் இந்த விஷயத்த சீரியஸா எடுக்கல. என் கேஸ்ல அவர் கவனத்தை செலுத்தவே இல்ல. இங்க பாருங்க சித்தப்ஸ், என்ன கோவப்படுத்தாதீங்க. ஒருவேளை என்னோட கோபம் அதிகமாயிடுச்சுன்னா என்னோட மொத்த கோவத்தையும் உங்க மேல இல்ல, உங்க பொண்ணு ரியா மேல படும். நீ ரொம்ப நேரம்லாம் வீட்டை விட்டு வெளியில தனியா இருக்காதம்மா. நீ மட்டும் இந்த வீட்ல இல்லனா யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ரிஷி கிட்ட காலையில இருந்து நியூஸ் பேப்பர் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் அவன் கொண்டு வந்து கொடுக்கவே இல்ல. சஹானா கிட்ட சொல்றேன் எனக்கு டீ போட்டு கொடுன்னு, அவளும் இது வரைக்கும் டீ போட்டு தரல. அப்புறம் மது கிட்ட டீயோட சேர்த்து பலகாரம் ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்டா அவளும் செய்யல. அப்புறம் பிராச்சி காலேஜ் போயிட்டா. ஏ ரிஷி, பேப்பரை கொண்டு வந்து கொடுப்பா. சரி, இனிமே நான் வெளியில எங்கேயும் தங்க மாட்டேன். ஓகே, நல்ல விஷயம். மறுபடியும் இப்படியே இருந்தா உங்க பொண்ணுங்கிட்ட தான் நீ போய் சொல்ல வேண்டியதா ஆயிடும். அதாவது அம்மாவுக்கு லேட் ஆயிடும். அவ திஷா வீட்லயே இருந்துப்பா. இப்ப உண்மையை சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. நான் திஷா கூட தான் இருந்தேன். அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நேத்து அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? ஆமா, ஆனா இப்ப அவ பரவாயில்ல. சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம். இத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும் இல்லையா? சொல்லாததுக்கே நீங்க இப்படி இருக்கீங்க. சொல்லிருந்தா உங்களுக்கு ஜுரம் அதிகமாயிருக்கும்.
என்ன அப்படியே பாத்துட்டு இருக்க? அங்கேயே நின்னுட்ட, என்னாச்சு? பேப்பரை கூட நின்னுகிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரிஷி உனக்கு ஒண்ணும் இல்லையே? பேப்பரை கொடு. என்னாச்சு? ஏன் நின்னுகிட்டு ஒரு மாதிரியா பாத்துட்டே இருக்க? நான் உங்களுக்கு படிச்சு அப்புறமா சொல்றேனே. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. நீங்க டீ எடுத்துக்கோங்க. அப்புறம் மது, இந்த கணக்கு போட்டு வச்சிருப்பனே அந்த டைரி எனக்கு கிடைக்கவே இல்ல. நாம கொண்டு வந்த சாமான்ல இருக்கான்னு பாரு. எங்க தேடியும் கிடைக்கல. நான் போய் இப்பவே பாக்குறேன். அந்த டைரி எங்க இருக்கு? அந்த டைரியில பிரியங்காவை பத்தின க்ளூ ஏதாவது நமக்கு கிடைக்கும். நான் இப்ப வரேன், ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சொல்லு. நீ பிரின்சிபல் சார் வீட்ல இருந்து அந்த क्वेश्चन பேப்பரை திருடிட்டு வந்துட்டியா? நானா? क्वेश्चन பேப்பரா? என்ன நீ இப்படி உளறிட்டு இருக்க? அப்போ நீ அங்க அட நான் நேத்து குடிச்சிருந்தேன் பிரச்சி, குடிச்சிருந்தேன். நான் குடிச்சிட்டேனா சூப்பர்மேன் மாதிரி மாறிடுவேன். சூப்பர்மேனை பத்தி உனக்கு தெரியாதுல? நீ தான் பிக்சர்ல பார்க்க மாட்டியே. அப்புறம் இந்த சக்திமான் இப்படி எல்லாம் பண்ணுவாரு. நீ சக்திமான் தான்ப்பா. எப்ப புத்திசாலியா மாறுவ? உனக்கு கொஞ்சமாவது ஐடியா இருக்கா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து क्वेश्चन பேப்பர் திருடினா எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? ஐ நோ அது கிரைம்னு. எனக்கு பெரிய கிரைம்னு தெரியும். அது கிரைமோட தேவதை. நான் மட்டும் இல்ல, என்னோட எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நான் அவங்க கிட்ட பேச கூட மாட்டேன். ஃப்ரெண்ட் என்ன, இந்த ஆரியன் இப்படி பண்ணிருந்தா கூட நான் அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், தப்பு பண்ணா தப்புதான். அப்போ நீ திருடலையா? இல்ல, நான் திருடல. நீ பிரின்சிபல் சார் வீட்டுக்கு क्वेश्चन பேப்பர் திருட தான் போயிருக்கேன்னு நினைச்சேன். என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? பிராச்சி, நான் பொண்ணுங்களோட இதயத்தை தான் திருடுவேன். क्वेश्चन பேப்பரை போய் நான் திருடுவேனா? அப்ப எதுக்காக அங்க போயிருந்த? நானா அங்க எதுக்காக போனேன்னா, உனக்கே தெரியல பிரின்சிபல் என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாருன்னு. நான் அவரை பழிவாங்க தான் போனேன். பிரின்சிபல் வீட்டுக்கு போய் நான் அவரை கொஞ்சம் டென்ஷன் பண்ணணும் தான் நான் நினைச்சது. அப்புறம் அவரை நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் அங்க போனதே. क्वेश्चन பேப்பர் நானா? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு தெரியல. இல்ல பிரச்சனை, நீ எதுவும் பேசாத. உனக்கு நான் திருட மாதிரி தெரியறேனா? ஐம் சாரி, நான் அப்படி சொன்னதுக்கு. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தி நீ உலகத்துல இருக்க கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டி இருக்க. ஃப்ளர்ட் சொன்ன, என்னென்னமோ சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ என்ன திருடன்னு சொல்லிட்ட. ஐம் சாரி ரன்வீர். ஐயோ பிராச்சி, உன்னோட சாரி எனக்கு தேவையில்ல. இனிமே நான் உன்னை ஆபீஸ்ல மட்டும் பாக்குறேன். இங்க பாரு, தப்பா நினைச்சுக்காத. ஐம் சோ என்ன இவ இவ்வளவு மோசமான பொண்ணா இருக்கா? பாவம், அழுதுட்டு போறா. இவளுக்கு சிரிப்பா இருக்கு. ஓ, இன்சென்சிட்டிவ். சித்தி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு டைரி இருந்துச்சு. மது, டைரி பாத்தியா? அது என்கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட இருக்கா? நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், ஏன் சொல்லல? போய் கொண்டு வா. ஆனா அந்த டைரியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல்ல நீ போய் அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். திங்ஸ் எல்லாம் ஏன் எடுத்து வைக்கல? சித்தி, இந்த மது அக்கா எதுக்கு கிச்சன்ல எல்லா பொருளையும் வச்சுக்கிறாங்க? நல்லது தானே. அவ எப்பவுமே கிச்சன்ல இருக்கா, அதனால கண் முன்னாடி இருக்கிறதுக்காக கிச்சன்ல வச்சிருக்கா. இந்தாங்க. இது என்ன? டைரி. கணக்கு எழுதுற டைரி இதுதானே? இல்ல, அது சின்னதா பிங்க் கலர்ல இருக்கும், பாத்தியா? அதெல்லாம் நான் பாக்கல. நான் வேணா தேடி தரேனே. இல்ல சாரி, சாமான் எல்லாம் யார் பேக் பண்ணது? நாங்க தான் பேக் பண்ணோம். ஆனா நான் உள்ள இருக்கிற சாமான்ல இருக்கான்னு பாக்குறேனே. வேண்டாம், நானே தேடிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. சரி. சித்தி, நான் தேடிட்டுமா? நீயா? தேடி கொடு, ஆனா ஒரு கண்டிஷன். அத படிக்க கூடாது. படிக்க மாட்டேன்னா எனக்கு தேடி கொடு. முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒருவேளை நான் முயற்சி பண்ணி உனக்கு ஜிமிக்கு கிஃப்ட் பண்ணா? கண்ணை மூடிட்டு கூட தேடுவேன். தேடி தரேன். பக்கா டீல். டன் டீல். படிக்க மாட்டியே? பக்கா ப்ராமிஸ், படிக்க மாட்டேன். அப்ப சீக்கிரமா தேடு. சின்னதா பிங்க் கலர்ல இருக்கும். சூப்பர். நான் இப்பவே கண்ணை மூடிட்டு போறேன். சீக்கிரம். கிளம்பிட்டான் போல இருக்கு. அட பிராச்சி, நான் இங்க இருக்கேன். ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து இங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு ஜாஸ்ல உட்கார்ந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இங்க உட்காரும் போது எனக்குள்ள வந்து டவுன் டு எர்த் மாதிரி இருக்கு. நீ உட்கார்ந்து பாரு, ஜாலியா இருக்கு. கம் ஆன். இல்ல பரவாயில்ல,
நான் யார பார்த்து ஒளிஞ்சுக்க மாட்டேன், நீ உங்க அப்பா பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்கல. நீ மட்டும் எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிற? எல்லாத்தையும் நீ இங்க ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சிருக்கியா? சொல்லு. சிசிடிவி போன்ல பாக்குறியா? FBI ஏஜென்ட் எனக்கு ஸ்வீட்டி சொன்னாங்க. யாரு ஸ்வீட்டி? அட மறந்துட்டியா? ஸ்வீட்டி, உன்னோட ஸ்வீட்டி. அவங்களோட பேரை நீ தானே சொன்ன? ரிசப்ஷன்ல இருப்பாங்களே. அவ ரொம்ப ஸ்வீட் தான். இப்ப நான் என்ன பண்றது? அப்பா கண்ணுல படாம ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். அவர் மட்டும் என்ன பார்த்தாருன்னு வையேன், கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனிவே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐ அம் லீவிங். பை. என்ன கிளம்புறியா? அப்ப அப்பா கிளம்பிட்டாரா? அட நல்லதா போச்சு. அப்புறம் நான் ஏன் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும்? வா போலாம். சரியான பைத்தியம். சஞ்சு, இவன் எப்படி இங்க? இவன் பணம் கொடுத்துட்டல்ல? ஏய் ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? What the hell are you doing here? உன்னை இங்க இருந்து போக சொல்லி சொன்னேன்ல. இங்க பாரு, யாரு வந்திருக்காங்கன்னு பாருடா. வாடா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற, இவன் என் மேல கோவப்படுறா. நான் எதுக்காக இங்க இருக்க கூடாது? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன நோ பார்க்கிங்ல நிக்கிறேன்னா என்ன? Shut up. நீங்க இருக்க கூடாது நான் உன்கிட்ட சொன்னேன்ல. இந்நேரம் நீ இங்க இருந்து போயிருந்திருக்கணும். ஆனா இவங்க பேசுற விதம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அப்புறம் உன்னோட முகம் இருக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அனாவசியமா நீ ஏன் விஷயத்துல தலையிடாம இரு. ஓகே? இருங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போடுறதுனால ஏதாவது கிடைக்க போகுதா என்ன? சொல்லுங்க. இங்க பாரு, நீ எதுவும் பேசாத. நான் சொல்றதை கேளு. ஓகே? இங்க பாரு, இவன் என்னுடைய நண்பன், என் நண்பனுக்கும் மேல. இவன் என்னோட ஃப்ரெண்டு. எதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உனக்கு தெரியும் அவ்வளவுதான். And I try to help you. என்ன ஹெல்ப்? எப்படி ஹெல்ப்? நீ பண்ண ஹெல்ப்ல எனக்கு என்ன கிடைச்சிருச்சு சொல்லு. என்ன ஹெல்ப் பண்ண சொல்லு. அது என்ன, ஏதாவது கிடைக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? சில நேரத்துல பிளான் ஃப்ளாப் ஆயிடுது. நான் உன்னை இந்த ஊரை விட்டு போக சொன்னேன். போன் பண்ணதுக்கு அப்புறம் வான்னு தானே சொன்னேன். ஆனா இப்போ நீ இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் தம்பி, இது இந்த நாட்டோட கேபிட்டல்னு சொல்லு. இங்க யார் வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம், எங்க இருந்து வேணாலும் வரலாம். அதை விடு. நான் எதுக்காக வந்தேன்னு சொல்லிடுறேன். நான் பிராச்சி மேல நான் என்னோட குட் இம்ப்ரெஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இங்க வந்தேன். இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. அதான் வந்தேன். நான் இல்லாம நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. இவகிட்ட சொல்லிடு, என்ன செய்யறதா இருந்தாலும் இவ இல்லாம செய்வேன். உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. ஏற்கனவே நீ பண்ண ஹெல்ப்பாலதான் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் டீம்ல கூட இருந்தான். அவன் பேர் என்ன? அந்த வெயிட்டர் உன் டீம்ல இருந்தான்ல, அவன் என்கிட்ட மிரட்டி பணம் கேக்குறான். பணம் கொடுக்கலன்னா பிராச்சி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்றான். அதென்ன? அது எல்லாத்துக்கும் காரணம் நீ. ஆனா அவன் எங்களை பிளாக்மெயில் பண்றான். உன்னை ஏன் பண்ணல? அந்த தகுதி அவன் கிட்ட இல்ல. உங்ககிட்ட தகுதி இல்ல. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஒருவேளை நான் சொன்னதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களை யாருமே பிளாக்மெயில் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் சொன்னல இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு. ஒருவேளை அவன் உங்களால ஏன் பின்னாடி வந்தா? நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறது. ஐயோ, நீங்க ஏன் என்னோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? லிசன், நீங்க ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஐ அம் நாட் கோயிங் டு சால்வ் இட். சரியா? ப்ராப்ளம் எனக்கு தானே தம்பி. அவங்க கிட்ட சொல்லு, இது என்னோட ப்ராப்ளம், அதனால என் ப்ராப்ளத்தை நானே சரி பண்ணிப்பேன். முதல்ல என்ன டென்ஷன் ஆக்க வேணாம்னு சொல்லு. இப்போ எங்களுக்கு நீ அவசியம் இல்ல. எப்படி சால்வ் பண்ண போறீங்க? தம்பி, நீ உள்ள உட்காரு. போ உள்ள உட்காரு. என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், எப்போ பண்ணோம்னு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நாங்க யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை ஏதாவது 1 மினிட் நீ ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி அதுல என்னோட பேர் வந்துச்சே, அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். வண்டியை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ற. அதுல என்னோட பேர் வரக்கூடாது. என் பேர் மட்டும் வந்துச்சு, I'll just kill you. நானும் கிண்டலுக்கு சொல்லல, நீயே கொஞ்சம் கவனமா இரு. சரியா? ப்ளீஸ் நீ கிளம்பு. I'll kill you. இவ எதுக்கு இங்க வந்தா? வெறுப்பேத்ரா, சரியான லூசு. எனக்கு ரொம்ப ஸ்பீடா போனாலாம் பிடிக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு பிடிக்காது. ஆனா லெக்சர் மட்டும் கொடுத்துட்டே இருக்கா. லெக்சர் கொடுக்கறதுல 100 மடங்கு ஸ்பீடா இருக்கா. சிக் 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 சிக். நான் ஏதாவது சொல்லிருக்கேனா? தோணு. ஓ ஹாய் பாட்டி. ஹாய் ஹேண்ட்ஸம். ஏன் எங்கடா இருக்க? இல்ல ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன எல்லாம் ஓகேவா? ஹாய், எங்க இருக்க நீ? உங்க அப்பா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா நீ ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க? ஒரு விஷயம் சொல்லு. நேத்து நீ என்கிட்ட பொய் தானே சொன்ன? ஐயோ, நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல மம்மி. அதுல பாதி தான் பொய் சொல்லிருக்கேன். அப்புறம் ஞாபகம் இருக்கா, கிருஷ்ணர் மகாபாரதத்துல அஸ்வத்தாமாவை கொலை பண்றதுக்கு அவரு அஸ்வத்தாமா கிட்ட பாதி தான் பொய் சொன்னாரு. நானும் அதை தான் செஞ்சேன். நீ பொய் சொன்னதுனால யாருக்கு லாபம்? எனக்கு. அப்புறம் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அடுத்தவங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையான்னு பார்க்க கூடாது, நமக்கு லாபம் இருக்கான்னு பார்க்கணும். சரி, அதெல்லாம் விடு, சீக்கிரம். ஆக்சுவலி நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். ஆனா வழியில நான் பிராச்சிக்கு லிஃப்ட் கொடுத்தேன்னா, ஆனா உங்களுக்கு பிராச்சியோட பழக்கம் தான் தெரியுமே.
அதனால நான் அவளை பாதியிலேயே இறக்கி விட்டுட்டேன். இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஏதாவது வேணுமா? நீ பிராச்சிய வழியிலேயே இறக்கி விட்டுட்டியா? ஆமா. இங்க பாருடா பேராண்டி, இப்ப நீ வண்டிய யூ டர்ன் எடுக்கிற. அவளை வீட்டுல விட்டுட்டு வர, இல்லனா நான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். படி அது வந்து நான் மம்மி 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 உன்னோட மாமியாருக்கு புரியவை. நான்லாம் அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அவங்க ரொம்ப சரியா சொல்றாங்க. நீ இப்பவே காரை யூ டர்ன் பண்ணி அந்த பொண்ணை வீட்ல விட்டுட்டு வர. அப்படி செய்யல உனக்கு இந்த வீட்ல நோ என்ட்ரி. சொல்றது புரியுதா? அப்புறம் நீ என்கிட்ட சொன்னிய ஒரு போய் அது உங்க அப்பாட்ட சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன். அப்புறம் அவரு ரூமுக்கும் வர சொல்லுவேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. மம்மி இதெல்லாம் ரொம்ப மோசம். இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் பிளாக் மெயிலிங். ப்ளீஸ் இப்படி எல்லாம் செய்யாதீங்க. நீங்க அப்ப நான் சொல்றத ஒத்துக்கோ. நீ என் புள்ளதானே? அந்த பொண்ணு நடுராத்திரியில நடு தெருவுல விட்டுட்டு வருவியா? வெரி பேட் ரன்பீர். ஐயோ மம்மி, நான் திரும்ப போனா உங்க பையன் உங்களுக்கு திரும்பி கிடைக்க மாட்டான், உங்க பேரை உங்களுக்கு திரும்பி கிடைக்க மாட்டான். பாட்டி போயிட்டு காலையில வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அந்த பொண்ண நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்க, அதுவும் இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள. நீ ஒரு ஆம்பளை. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு கூட ஆம்பளைங்க உதவி பண்ணுவாங்க. அவ பொண்ணு இல்ல, ஒரு வேண. அத நான் எப்படி சொல்லி புரிய? இந்த பொண்ணு வேலையை அதிகமாக்கிடுச்சு. சஞ்சீவ் இதுக்கும் அடிஷனல் பேமெண்ட் கொடுத்தே ஆகணும். ஏய் போன விடுறா. ஆனா இங்க பாருங்க அண்ணே, அந்த பொண்ணு ஓடிட்டான். சீக்கிரம் போய் பிடிக்கலாம். 3 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்கப்புறம் நானே டிசைட் பண்ணுவேன் நான் என்ன பண்ணணும்னு. டேய் சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணு, போன் வருது பாரு. 1 2 3 இப்ப வைக்கிறேன். கட் ஆயிடுச்சுடா. அண்ணா பாட்டு போட்டா? தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு, கூலாரு. நீ வண்டிய பார்த்து ஓட்டு, எங்கேயும் நிப்பாட்டாத. இப்பதான் போன் பண்ணா, திரும்ப பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் பாத்தியா? ஆவா ஏறு ஏறு. அது அந்த பக்கம் தான் போனா அவ. என்னன்னு ஓடின பொண்ணு நிக்கிறா? அப்படின்னா அவன் லைஃப்ல தோத்து போயிட்டான்னு அர்த்தம். ரன்பீர் ஐஸ்கிரீம் கார்னர்ல இருப்பான். அண்ணா அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக தான் நின்றுருக்கா, சாகிறதுக்காக இல்ல. அந்த பொண்ணு அவளுடைய சாவ இன்னும் நல்லா உறுதிப்படுத்துறா. சஹானா, சொல்லுங்க சித்தி. கிளைமேட் வித்தியாசமா இருக்கு. மின்னல் அடிக்குது, ஆனா மழையே பெய்யல. பாத்தியா? பிராச்சி வந்துட்டாளா? என்னாச்சு சித்தி? இல்ல, என்ன பார்க்காமலே அவ உள்ள ரூம்குள்ள போயிட்டாலும் நினைச்சேன். இல்ல, அவ இன்னும் வரல. அப்புறம் அவ வீட்டுக்கு வந்தா முதல்ல உங்க ரூமுக்கு வந்துட்டு தானே போவா. நீங்க போன் பண்ணீங்களா? போன் பண்ண, ஆனா அவ போன் எடுக்கல. இந்நேரம் வந்துகிட்டு இருப்பா. ஆமாக்கா, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. ஆனா அவங்க வரதுக்கு தான் லேட் ஆகுமே. ஆனா இன்னைக்கே எப்படி? பிராச்சிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பிரச்சனையா? ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியல. அவ போட்டோ கீழே விழுந்துருச்சு. எனக்கு மனசே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கு. பிராச்சி ஏதோ ஆபத்துல இருக்கா. நான் அவ கூட இப்போ முன்னாடி கூட நீங்க ஒரு தடவை இப்படிதான் ஃபீல் பண்ணீங்க, அப்படிதானே? ஆனா அவளுக்கு போன் பண்ணப்ப அவ நல்லா தான் இருந்தா. பிராச்சிக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா என்னோட இன்னொரு பொண்ணு. சித்தி, நீங்க ரொம்பவே யோசிக்கிறீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவ வந்துட்டே இருப்பா. இப்பதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்நேரம் அவ வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. இவ்வளவு எதுக்காக நான் அடிச்ச? இவ்வளவு அடிக்க சொல்லி யாரா சொன்னா? போய் டாக்ஸி கூப்பிடுறோம். ஏய்,
அட வண்டியோட லைட் ஆன்லயே இருந்திருக்கு. தேங்க் காட். வாட்? இது யார் இப்படி பண்ணுது? என்ன இது? பிராச்சி பிராச்சி சரியான பைத்தியம். இவளுக்கு என்னோட வண்டியை பார்த்தா என்ன மாட்டு வண்டி மாதிரி தெரியுதா என்ன? எனக்கு இந்த கார் எவ்வளவு பிடிக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சரியான பைத்தியம். இவளுக்கு போய் பாவம் பார்த்தோம் பாரு. பிராச்சி பிராச்சியோட போன். ஆனா கன்ஃபார்மா பிராச்சியோட வேலை தானா? எதுக்கு அவ இப்படி எல்லாம் பண்றா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை நான் விடவே மாட்டேன். அச்சோ என்னோட வண்டி. சாரி டார்லிங். பிராச்சி போன் எடுக்க மாட்டேங்கிறா. பிராச்சி வந்துட்டான்னு நினைக்கிறேன். பிராச்சி எங்க? பிராச்சி 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 எங்க? பிராச்சி எங்க? அததான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். பிராச்சி எங்க? கூட அவ வரலையா? இல்ல, அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதான் ஆண்டி நான் இங்க வந்தேன். அவளை பத்தி இமேஜினே பண்ண முடியாது. நீங்க அவ என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்னோட கார்ல சேத்த வாரி பூசிட்டு போயிருக்கா. ஏன் அப்படி செய்யணும்? நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைங்க. ஏன் கூட என்ன வேணாலும் சண்டை போட்டுட்டோம். ஆனா என்னோட வண்டி என்ன பாவம் பண்ணுச்சு? அது மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. எவ்வளவு லிஃப்ட் கொடுத்துருக்கேன் நீங்க வேணும்னா சகானா கிட்ட கேட்டு பாருங்க. நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்கு அவசியம் இல்ல. நீ அந்த மாதிரி யோசிச்சிருக்க கூடாது. ஆரியன் பூரபோட பையன் மட்டும் இல்ல, ஆரியன் உன்னோட பையனும் தான். நீ செஞ்சதெல்லாம் சரியா தப்பான்னு இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. பூரப் இப்ப இங்க இல்ல, ஹோட்டல்ல இருக்கா. ஆண்ட்ரியா, யூ ஆர் நாட் a kid anymore. நீ பெரியவளாயிட்ட. இங்க பாரு, நீயே யோசி, உன்னை ஃபாலோ பண்ணு. நீ எதை நீ பாக்குறியோ எதை யோசிக்கிறியோ அதுதான் சரி. உன்னோட யோசனையில மத்தவங்களோட யோசனையை திணிக்காத. You're right, Dad. எனக்கு தோன்றதுதான் எனக்கு தெரியுது. நான் அதைத்தான் பிலீவ் பண்ணணும். நாம மத்தவங்க யோசிக்கிறத நமக்குள்ள திணிச்சிக்க கூடாது. Am I right? ரியா, நான் உன்னை I'm sorry, I don't want to talk to you. Even I don't want to talk to you. I'm not sorry about that. நான் உன்னை சமாதானப்படுத்தவும் மாட்டேன். நேத்து நடந்த ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது ஆலியா வேணும்னே செஞ்சிருக்கா. அதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். I don't want to give any clarification. இப்படிலாம் நீ ஏன் செஞ்சேன்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க இல்ல. நம்ம 2 பேருக்கு எது சரின்னு தெரியும், எது தப்புன்னு தெரியும். நான் விரும்புறது என்னன்னா, தப்ப தப்புன்னு சொல்லு, கரெக்டா கரெக்ட்னு சொல்லு. உண்மை போய் கரெக்ட் தப்பு இதை மேனிபுலேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. நீ இப்ப அவளுக்கு சொல்லி கொடுக்கறல, உனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதுதான் கரெக்ட், எது தப்போ அதுதான் தப்புன்னு. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அவ ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா. ஆண்டி, ஒருவேளை அவ யார் வீட்டுக்காவது போயிருக்கலாம்ல, இல்ல வழியில யாராவது ஃப்ரெண்ட் பாத்துருக்கலாம்ல. அவ என்கிட்ட சொல்லாம எங்க போக மாட்டா. ஒருவேளை அவளால போன்ல சொல்ல முடியலனாலும் நேர்ல வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. சொல்லாம எங்க போக மாட்டா. நீ என் கூட வா ப்ளீஸ். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். இல்ல சானா, நீ வீட்லயே இரு, சரியா? சித்தி, என்னை கூட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். டேய் போதுண்டா, நிறுத்து. இரும்ப கட் பண்ணலடா, கழுத்தை கட் பண்ணதான். சீக்கிரமா பண்ணணும்.
இனிமேல பெண்டிங்லாம் வைக்க முடியாது. வா. ஆனா இந்த வேலை எல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். ஆனா நான் செஞ்சுதானே ஆகணும். நான் இந்த வேலையை விட்டு போறேன், நீங்களே பாத்துக்கங்க. மகனே, இந்த பொண்ணை பாக்குறதுக்கு பாவமா இருக்குனே. உன் மனசு ஏன்டா இப்படி வலிக்குது? அது என்னன்னா அண்ணே, இவள முதல்ல நான் பார்த்தேன்ல, அப்ப என் மனசு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுனே. ஆமா அண்ணே. ரொம்ப கதை விடாதடா டேய். நாம கான்ட்ராக்ட் கில்லர், புரியுதா? ரொம்பலாம் பரிதாபப்படாத, இதுவே நமக்கு பெரிய எதிரி ஆயிடும். புரிஞ்சுதா? எழுப்பாவல. மகனே, இவ ரொம்ப ஓடி இருக்கா, ரொம்ப டயர்டா வர இருப்பா. அதான் இவ்வளவு நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காளே. ஒரு வேலை பண்ணு, உனக்கு வலிக்குது இல்ல, போய் அவளுடைய காலமுக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க, கால அமுக்கி விட்டா அவளுக்கும் நல்லா. ஏய் முட்டாள், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போய் அவளை எழுப்புடா. ஏய் எழுந்துரு. ஒன்னும் பாக்கல. என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் போயிடுறேன். நான் எதுவுமே பாக்கல ப்ளீஸ், நான் எதுவும் பாக்கல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அது கட்டாயம். அது என்னுடைய வயிற்று பொழப்புக்காக நான் அப்படி செஞ்சுட்டேன்னு நினைச்சுக்கோ. நீ இப்படி ஒண்ணு நினைச்சுக்க, ஜனங்களுடைய வயிற்று கட் பண்ணா அப்போதான் எங்க வயிறு நிறையும். அப்புறம் தப்பு உன் மேலே இருக்குல்ல. சுனில மர்டர் பண்ணும்போது நீ பாத்துட்ட, நீ அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்றேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுருங்க. நீங்க எனக்கு அண்ணா மாதிரி இருக்கீங்க, உங்க தங்கச்சியா நினைச்சு என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. சாரி. இந்த தொழில்ல நோ ட்ரஸ்ட். எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என் அம்மாவுக்கு நான் தான் எல்லாமே. ப்ளீஸ், நான் போயிட்டா எங்க அம்மாவை யார் பாத்துக்குவாங்க? என் அம்மாவுக்காக தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. உங்களுக்கு அப்பா இல்லையா? இருக்காரு, ஆனா அவர் எங்க கூட இல்ல. நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்ல. நான் அவரை பார்க்கணும், அம்மாவை சேர்த்து வைக்கணும், எங்க அம்மாவுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன எங்க அம்மாவுக்காக தயவு செஞ்சு விட்டுருங்க. விட்டுருங்க. அழாத. உன்னை நினைச்சா எவ்வளவு பாவமா இருக்கு. நீ அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத. இல்ல இல்ல, நான் அழ மாட்டேன். நீங்க சொல்லிட்டீங்களா, நான் அழ மாட்டேன். இங்க பாரு, உன்னை கொன்னாலும் சரி கொல்லனாலும் சரி, ப்ளீஸ் நீ மட்டும் அழுவாத. டேய், இவள அழவடான்னு சொல்றா. அழவடான்னு சொல்லு, அழவடான்னு சொல்றா. நான் அழல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் அழ மாட்டேன். நீங்க எனக்கு அழுகையா வருது. நான் அழ மாட்டேன். அது என்னன்னா, மகே அண்ணனுக்கும் அம்மா கிடையாது, அதனாலதான் அவர் இவ்வளவு ஃபீல் பண்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ப்ளீஸ் என்ன அவுத்து விடுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடுங்க. என் அம்மா. ரியா இந்த படத்துல வர ஹீரோயின் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா தெரியுமா? பட் யூ லுக் பெட்டர் வித் யுவர் ஸ்டைல் அண்ட் ஆல். பட் ஸ்டில் யா. லிசன், நீ உளறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. நான் சொல்றது முதல்ல கேளு. சஞ்சு பிராச்சியை கிட்னாப் பண்ண முடியுமா? லைக் சஞ்சய் கேன் ஹார்ம் பிராச்சி. ஓ ரியா, அதனால உனக்கு என்ன? சஞ்சு பிராச்சியை கிட்னாப் பண்ணா என்ன, பண்ணலனா உனக்கு என்ன? நீ பிராச்சியை பத்தி இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்க? ஐ அம் நாட் வரி அபௌட் பிராச்சி, பட் நான் டாடிக்காக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் பிராச்சிக்காக கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இதுல டாடி இன்வால்வ் ஆறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகே ரியா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒருவேளை ஜஸ்ட் இமேஜின் சஞ்சு பிராச்சியை கிட்னாப்பே பண்ணிட்டான்னு வெச்சுக்கோ, உன்னால என்ன பண்ண முடியும்? அதாவது நீ என்ன பண்ணுவ? ஐயோ, பிராச்சி இஸ் மிஸ்ஸிங். நான் நினைக்கிறேன் சஞ்சு இதுல இன்வால்வ் ஆயிருப்பானு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சு தான் அந்த பிராச்சியை கிட்னாப் பண்ணிருப்பானு. எனக்கு என்னன்னா, என்னோட டாடி என் கிட்ட மட்டும்தான் அன்பா காட்டணும், கேர் எடுத்துக்கணும், எல்லாமே பண்ணணும். அவரோட அஃபெக்ஷன் எல்லாமே என் பக்கம் தான் இருக்கணுமே தவிர அந்த பிராச்சி கிட்ட இருக்க கூடாது. நான் நடக்கிறத தடுத்தே தீர்வேன், என்ன ஆனாலும் சரி. உதவி பண்ண தெய்வமே, என்ன காப்பாத்து. ஐயோ ஐயோ. சரிதா பாட்டி. பாட்டி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சஹானா. உன்னால நான் இந்த வயசுல என் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் பஞ்சர் ஆகி. பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? பதில் சொல்லுங்க. ஐயோ ஐயோ, என் கைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நல்லா இருக்குதா? கை நல்லாதான் இருக்கு. என்னோட காலு நல்லாதான் இருக்கு, நிக்க முடியுது. அம்மா அம்மா, கை கால் எலும்பெல்லாம் சரியாதான் இருக்கு.
ஒருவேளை என்னோட எலும்பு உடைஞ்சிருந்தது, இந்த சஹானாவோட எலும்பை நான் உடைச்சிருப்பேன். ஐயோ சரிதாமா, உன் கோவத்தை விடு. அங்க அங்க பிரக்யாவை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இல்ல இல்ல ஷஹானா, நீ கதவு திறக்க கூடாது. இதுல சரிதா பாட்டியோட வேலையா தான் இருக்கும். அவங்க என்ன உள்ள கூப்பிட்டு என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. இல்ல இல்ல, நீ கதவு திறக்க கூடாது. ஆனா இந்த பிராச்சி மட்டும் வந்துட்டானா எல்லாமே சரியாயிடும். பிராச்சி எங்க இருக்க? ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணு புரியல, மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. நாங்க யார கொன்னமோ அதான் சுனில், அவன் அவங்களோட சம்மந்தப்பட்டவனா? யாரு உன் வாழ்க்கையை கெடுக்கணுமோ? இல்ல உன்னை கொல்ல நினைச்சவனா? இல்ல எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் வாய் மூடு. புத்திசாலித்தனத்தை காட்டாத. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்க, என்ன போக விடுங்க. இவன் ஏன் என்னோட போனை எடுக்க மாட்டேங்கிறான்? ஐம் ஷூர் இந்த சஞ்சு தான் அந்த பிராச்சியை கிட்னாப் பண்ணிருப்பான். ஆனா இந்த இடியட் ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? இதுதான் பிராச்சியோட லைஃப்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அவ லைஃப் ஸ்பாயில் ஆகிறத நான் என் கண்ணால பாக்கணும். அவ இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னால அவளை அங்க போய் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இவன் ஓஷியர்பூர்ல எங்க இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஒரு விஷயம் சொல்லு, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரிஞ்சிருந்தோம் அந்த பொண்ணை கொல்றதுக்கு என்கிட்ட. இங்க பாருங்கண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாருன்னு சுத்தமா தெரியாது. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்ச உடனே நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அவளுக்காக இங்க ஓடி வந்திருக்கேன்னு. அவளை நான் லவ் பண்றேன்னு. நான் அவளை உயிருக்குயிரா லவ் பண்றேன். அவதான் என் உலகம், எல்லாமே அவதானே. தன்னோட உயிரை யாராவது கொல்லுவாங்களா சொல்லுங்க? அண்ணா, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அவனை கொல்றதுக்காக உங்ககிட்ட கான்ட்ராக்ட் பேசினேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க பாருங்கண்ணே, உங்க முன்னாடி காதை கூட புடிச்சு நிக்கிறேன். தோப்புக்காரனை போடுறது கூட ரெடினே. அவளை விட்டுருனே. இங்க பாருப்பா, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நான் விட்டுடலான்னு சொன்னப்போ நீ வேண்டான்னு சொன்ன. அண்ணா, நான் தான் சொன்னல உங்ககிட்ட, அது யாருன்னு அப்ப தெரியல. நான் சொன்னேன். ஒருவேளை நீ மறந்துருப்பன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் கூட நீ என்கிட்ட சொன்ன. ஒருவேளை இப்ப அந்த பொண்ணை நான் விட்டுட்டேன்னா அவ நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவா. சுனில கொன்னுட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. போலீஸ் கண்டிப்பா விசாரிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என் பேரு அதுல வரும். இதைத்தானே நான் நீங்க சொல்றீங்க? ஆனா என் பேர் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க பேரு வரும், சரி. என் பேரு சேர்த்துல சொல்லுவா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ எவ்வளவு மோசமானவனா இருக்கியேன்னு. இவ்வளவு பெரிய ரவுடித்தனத்தை நீங்க இப்படி பயந்துகிட்டே பண்றீங்க. என்ன 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 சொன்னீங்க நீங்க? பாவம்ல அவ. அவ செத்து போயிட்டா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா தனியாயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அவ மேல அப்ப நீங்க எவ்வளவு பரிதாபப்பட்டீங்க. டேய், நான் உன்கிட்ட சொன்னதையே திரும்ப நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இது கட்டாயம். நான் அவளை விரும்புறேன். நான் ரிப்பீட்லாம் ஒன்னும் பண்ணலண்ணே. நீங்க சொன்னதை சொன்னேன், வேற எதுவும் இல்லண்ணே. ஆமா. அட என்னப்பா பண்ற? வண்டி கதவு திறக்கல. பெரிய ஏரோப்ளேன் எடுத்துட்டு வந்திருக்க. நீ நோட் அச்சடிக்க போயிட்டியோன்னு நினைச்சேன். போன் அடிக்குது. ஹலோ சஞ்சு, நீ ஏன் காலை எடுக்க மாட்டேங்கிற? உன்னோட கால்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. செம்ம வெயிட். அதான் நான் போனை எடுக்கல. ஷட் அப். இங்க பாரு, நீ ஒன்னும் என் அம்மா கிடையாது, தங்கச்சி இல்ல, மனைவி இல்ல, கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, எதுவுமே இல்லையே. நான் உன் போனை எடுக்கலன்னு நீ எதுக்காக கோவப்படுற? ஏன் அப்படி சொல்லு? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. பிராச்சி காணாம போனதுக்கு நீ காரணமா? அவளை என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அது சரி, உனக்கு பிராய்ச்சி காணாம போயிட்டான்னு யாரு சொன்னா? அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அவங்க ஃபேமிலி எல்லாம் அவளை தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், they will find you and they will kill you. ஓ அப்படியா? அப்போ பிராய்ச்சியோட அப்பா கூட இருக்காரா? அவரை என்ன தேடிட்டு இருக்காரா? அதுக்கப்புறம் அவர் என்ன கொன்னுடுவாரா? வாவ், சூப்பரா இருக்கு. லிசன், அப்பாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. நிறைய பேர் உன்னை தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னை விடவே மாட்டாங்க. பிராய்ச்சி அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? என்ன தேடி கண்டுபிடிச்சு அவங்க கொல்றதுக்கு? நான் அவளை லவ் பண்றேன். நான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தனா இல்ல பிரச்சனை கொடுத்தனா? பண்ணிருந்தா சொல்லு. லிசன் சஞ்சு, நீ அவளை விரும்புறனா அவளோட மனசுல இடம் பிடிக்க பாரு. ஆனா வலு கட்டாயமா கூட்டிட்டு போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவ? அவளை யாரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்லு? அவன் பேரை சொல்லு முதல்ல. கல்யாணம். கல்யாணம். ஓ ஓ, நோ 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 நோ
நோ நோ நோ சஞ்சு டோன்ட் ஈவன் திங்க் அபௌட் தட் ப்ளீஸ். அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணிட கூடாது. ஏய், நீ எவ்வளவு நல்லவன்னு உனக்கே தெரியாது தெரியுமா? உண்மையாவே சூப்பர் ஐடியா கொடுத்திருக்க. Thank you. சஞ்சு 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 ஐயோ, இவ மறுபடியும் போன் பண்ணிட்டே இருப்பா. இவளை கட் பண்ணு, அப்புறம் பிளாக் பண்ணு. என்னமா பேசுறா இவ? அவ ஒளர்னாலும் சூப்பரான ஐடியா தான் கொடுத்திருக்கா. டூ குட். பணம் எங்கடா? இங்க பாருண்ண, ஒரு தடவை என்ன கட்டி புடிய. அண்ணா, வாழ்த்துக்கள் சொன்ன. எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. எதுக்காக? சம்பந்தம் பேசுறதுக்காக போக போற. போய் உன் ஆளை கூப்பிட்டு போ. ஏய், பணத்தை கொண்டு போய் வண்டியில வை. அப்புறம் என் கூட வா. சீக்கிரம் கிளம்பு. ஒரு நிமிஷம் உட்காருவோம். ராஜா ராணி ஜோடிய பத்தி உனக்கு தெரியுமா? சொல்லு. அது ஒரு படத்தோட பேரு. அடே, எங்க அப்பா பிக்சரை பத்தி கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. அந்த பிக்சரோட ஸ்டோரி என்ன, கதை என்ன உனக்கு தெரியுமா? நான் அந்த படம் எல்லாம் பாக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு தடவை நீ என்ன பார்த்தன்னா உனக்கே என் மேல லவ் வந்துரும். உன் இதயத்தை அப்படியே என் கையில குடுத்துருவ. இப்போ நாம 2 பேரும் ஆக போறோம் ராஜா ராணி ஜோடி. என்ன சொல்ற? இரு சொல்றேன். என்ன பண்ற? விடு விடு, அவளை விடுங்க விடுங்க. என்னப்பா பண்றீங்க? அவ உங்களோட அண்ணி, புரியுதா? என் ராணி, என் ஜோடி. மரியாதையா பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் அண்ணின்னு சொல்லுங்க. வணக்கம் அண்ணி. சாரி சொல்லுங்க. சாரி அண்ணி. நீ என்ன உளறற? வா, நான் மெதுவா உன்னை தூக்கிட்டு போறேன். என்ன பண்ற நீ? மெதுவா வா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் உட்கார மாட்டேன். விடுங்க. நான் எந்த தப்பும் செய்யல. விடுங்க. தள்ளி போங்க, தள்ளுங்க. சொல்றேன்ல, தள்ளி போங்க. போங்க. இங்க பாருமா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாத. என்னால உன் மேல கோவம் கூட பட முடியாது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா இவங்க ஏடா கூடமா பண்ணுவானுங்க. மர்டர் பண்ணிருக்கானுங்க, கிட்னாப் பண்ணிருக்காங்க. என்ன வேணாலும் இவனுங்க பண்ணுவானுங்க தெரியுமா? நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. இவங்க கிட்ட இருந்து இப்போதைக்கு உன்னை என்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். இன்னைக்கு சிஎம், நாளைக்கு பிஎம். என்ன ஆக முடியாது உங்களால? சொல்லுங்க. டேய், பாக்க தெரியுமா தெரியாது? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி ஒன் செகண்ட். முதல்ல உள்ள கத்தி எடுத்து வைப்பா. ஒன் செகண்ட். தெரியாது, எனக்கு பார்க்க தெரியாது. ஆனா நீங்க தானே உங்களோட கையை என்கிட்ட காமிச்சிங்க. கை தட்டி நிச்சயம் கொடுத்துருக்க மாட்டீங்க. கைய பார்த்து உங்களோட அதிர்ஷ்டத்தை சொல்றீங்களோன்னு நான் நினைச்சேன். அதான் நானும் சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கு இவ்வளவு கோவம்? அன்பா பேசுவோம். நாம பேசும்போது இங்க பாருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். உங்களோட ஃபியூச்சர் என்னன்னா எனக்கு பார்க்க தெரியாது. ஆனா உங்களோட ஃபியூச்சரை நான் கணிக்கலாம்ல. நான் கணிக்கலாம்ல. ஒருவேளை நான் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா, சரஸ்வதி தேவி என்னோட வாய் மூலமா நீங்க பொலிட்டிஷியன் ஆவீங்கன்னு சொன்னாங்கன்னா, நீங்க பொலிட்டிஷியன் ஆனீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்ல லைஃப் தெரியுமா? எல்லாம் சரியாயிடும். அது சரியானா பிராச்சி எங்க? என்ன விளையாடுறியா? பார்த்தா கிண்டலா இருக்கா? ஏய், புறாவன. ரன்வீரோட கார். ரன்வீர், என்னோட பேக். கார் எங்க இருக்குன்னா ரன்வீரும் எங்கதான் இருக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன காப்பாத்த வந்திருக்கலாம். போன், அவனோட நம்பர் 98. இல்ல, நான் அம்மாவுக்கு போன் பண்றேன். நெட்வொர்க். ஓ காட், இப்ப என்ன பண்றது?